ஹாய் ஹலோ வெல்கம் டு கிக்கி சமையல் டெல்டா குயின். இன்றைக்கி கிராமத்து ஸ்டைல் சுவையான நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம அரிசியை களைஞ்சி தண்ணி எடுத்து வச்சுக்கணும். அதில் நான் இன்றைக்கி 1 kg நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கிட்டு அதோட உப்பு, மஞ்சள் தூள், கறிவேப்பிலை போட்டுக்கிட்டேன். இப்போ இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி எடுத்துப்போம். இஞ்சி பூண்டு விழுது அரைக்கும் போது 2 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. மிளகு காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. இது நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுப்போம். இது ஒரு 2 ஸ்பூன் நம்ம வந்து குக்கரில் போட்டுட்டு மூடியை போட்டு ஒரு 8லேருந்து 10 விசில் விடுவோம். இப்போ தாளிப்புக்கு பூண்டு தட்டி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மூடி தேங்காய் துருவல் எடுத்து அதோட 2 ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இப்போ தாளிப்புக்கு பூண்டு தட்டி எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் கீறியது, தக்காளி பழுத்தது நல்லா சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். வெங்காயம் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். கறிவேப்பிலை, பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. இப்போ நம்ம குழம்பை தாளிச்சு விட வேண்டியதான். அதுக்கு வந்து பட்டை, கிராம்பு, அன்னாசிப்பூ, ஏலக்காய், பிரியாணி இலை, கல்பாசி, ஜாதிபத்ரி. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சு எண்ணெய் விட்டுக்குவோம். நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் தான் விட்டுருக்கேன். அதோட பட்டை ஜாமான் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை எல்லாத்தையும் சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இதோட ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்துப்போம். இன்னும் தாளிக்கும் போது வாசமாக இருக்கும். இப்போ நறுக்கிய வெங்காயத்தை போட்டுப்போம். பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. தேவையான அளவு இஞ்சி பூண்டு விழுது போட்டுப்போம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் இதோட தக்காளி ஆட் பண்ணிப்போம். நான் 2 பெரிய தக்காளியை பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருந்தேன். அதை சேர்த்துப்போம். இப்போ நல்லா வதக்கி தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. சீக்கிரமாக வதங்கிடும். அடுத்து மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், மிளகாய் தூள் 1 ஸ்பூன், காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம கறி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. அடி பிடிச்சிடாமல் பார்த்துக்கணும். நல்லா சுருண்டு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச நாட்டுக்கோழி எடுத்து இந்த மசாலாவோட ஆட் பண்ணிப்போம். கறி நல்லா பஞ்சு மாதிரி வெந்துருச்சு. இப்போ நல்லா பரட்டி விட்டுறணும். மசாலானா எல்லா பக்கமும் போகாமல் நல்லா கிளறி விடுங்க. நம்ம தண்ணி ஆட் பண்ணக்கூடியது. இப்போ நம்ம கறி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம்ல நாட்டுக்கோழி, அந்த தண்ணியே நம்ம வந்து இதில் சேர்த்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காய் விழுது அரைச்சி வச்ச தேங்காய் விழுது இதோட சேர்த்துக்குவோம். நல்லா கிளறி விட்டுறணும்.
இப்போ இந்த நாட்டுக்கோழி வேக வச்ச தண்ணியே இதில் ஃபுல்லாக எல்லாத்தையும் சேர்த்துடணும். சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடணும். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நம்ம கறி வேக வைக்கும் போதே கொஞ்சமாக உப்பு போடுறோம், அதுக்கப்புறம் வதக்கும் போது போடுறோம். அதனால் உப்பு டேஸ்ட் பார்த்துக்கிட்டே போடுங்க. குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ ஒரு லெமன் எடுத்து அதை பாதியாக கட் பண்ணி ஒரு மூடை மட்டும் அதில் பிழிஞ்சு விடுங்க. கொத்தமல்லி இலையை தூவி குழம்பு இறக்கி வச்சிட வேண்டியதுதான். சுவையான கிராமத்து ஸ்டைல் நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.